விருச்சிக ராசிக்காரர்கள் தேள் கொடுக்கப்பட்டதுனாலே என்னமோ கடுமையான ஆட்கள்ங்கிற மாதிரி வெளியில தெரிந்தாலும் உண்மையிலேயே பழக 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 நல்ல பண்புக்கு சொந்தக்காரர்கள். உலகத்திலேயே எதிரி நல்லா இருக்கணும், எதிர்த்தவனை அழித்து விட்டதுக்கு அப்புறமும், எதிர்த்தவனை சம்ஹாரம் செய்ததுக்கு அப்புறமும், எதிர்த்தவரை அடிபணிய வைத்ததுக்கு அப்புறமும் இறக்கப்படுற ஒரு ஆளுக விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசி அப்படின்னு சொல்லிட்டாலே கொள்கை பிடிப்புன்னு நம்ம சொல்லிடுறோம். இப்படித்தான் இருப்பேன், நான் ஏன் கேரக்டர் மாத்திக்கிட மாட்டேன், ஏன்னா நான் தப்பு பண்ணலையே. நீங்க விருச்சிக ராசிக்காரர்கள் டேரக்டர் கிடையாது, நான் ஒன்றும் தப்பு பண்ணலையே, ஏன் கொள்கைப்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கரெக்டா தன்னை வடிவமைச்சுக்கிடுவாங்க. இந்த ராசிக்காரங்களுக்கு கூட பிறந்தவங்களால எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. விருச்சிக ராசிக்காரங்கனாலே பிரச்சனை தான், கூட பிறந்தவங்களால எந்த சந்தோஷமும் கிடைக்காது. இந்த ஒரு 10 வருடமாவே விருச்சிகத்துக்கு நல்லா இல்ல. 10 இயர்ஸா விருச்சிக ராசிக்காரங்க யாரும் நல்லா இல்ல. விருச்சிகம் இவர்களிடம் அன்பாக பேசினால் அனைத்தையும் பெறலாம், ஆனால் கோபமாக பேசினால் சுனாமியாக மாறிவிடுவார். விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்பட்டுள்ள சின்னம் அப்படிங்கிறது தேள், ஸ்கார்பியோ. இந்த தேள் என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு நன்றாக தெரியும். பொதுவாவே விருச்சிக ராசிக்காரர்கள்ட்ட ஒரு வம்பு வழக்கு வைத்துக் கொள்ளாமல் சமாதானமாக போவது புத்திசாலித்தனம். பிடிக்கலன்னா நீங்க வேற பக்கம் ஒதுங்கி போகிறது இன்னும் சாமர்த்தியம். ஏன்னா இவங்க ராசியாதிபதி செவ்வாய். நீங்க இவங்களை சீண்டி விட்டீங்க அப்படின்னா அவர்கள் அதனை உள்ளே வைத்துக் கொண்டு தக்க நேரத்தில் வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விருச்சிகத்துக்கு இணை விருச்சிகம் தான். தேரானை பற்றி தேரை டிஸ்டர்ப் பண்ணி கொத்தி உங்க கொண்டே போடும். அப்ப உங்களுடைய உதவி தான் மற்றவங்களுக்கு தேவைப்படும், உங்களுக்கு யார் உதவியும் தேவைப்படாது. நீங்கெல்லாம் உங்களை நீங்களே முன்னேற்றிக்கக்கூடிய அளவுக்கு திறமை உங்களுக்கு இருக்கு. யாரை